அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க விட்டாங்க. கேஸ் அரெஸ்ட் பண்ணதால கேஸ் வந்து நான் சிவாவை ரிலீஸ் பண்ணேன். என்னால இந்த ஹாஸ்பிடல்ல இனிமே பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்னேகாவை அந்த மெடிக்கல் ஸ்கேம் பண்ணாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேர் வந்துட்டு கோயிலில் மீட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ அவங்க யார் கண்ணிலையும் பற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த ரெண்டு பேரும் வந்து இல்ல சிவா எங்களை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்னேகா கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணியிருக்க போறான் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா கேட்கும்போது இல்லை வேற நம்பர் மாத்திட்டோம், இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம், அதனால இதுக்கப்புறம் எங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தயவு செஞ்சு யார் கண்ணிலையும் பற்றாதீங்க, எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை ஏத்துக்கவே மாட்டாரு, அவருக்கு மட்டும் 20 கோடி இதனால லாஸு. அது மட்டும் இல்லாமல் சிவா வந்துட்டு இந்த விஷயம் தெரியல அப்படின்னா தான் அவர் வந்துட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலே எப்பவுமே இருக்க முடியும், அடிமையாக வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அதே டைம்ல கரெக்டாக சிந்துவும் அவங்க மாமியாரும் ரெண்டு பேரும் வந்துட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க, அன்னபூர்ணியும். அப்போ சிந்து பார்த்துடுறாங்க. இப்போ இவங்கள தானே அன்னைக்கு சிவா துரத்திட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக அவங்க மாமியாரை கூட்டிட்டு போயிட்டு அந்த இருக்காங்கல்ல அத்தை, அவங்கள தான் அன்னைக்கு வந்து டாக்டர் வந்து துரத்திட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும், இவங்களை பிடிச்சா சரியாயிரும்னு அன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் கேட்குறாங்க. சரி இருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்து வந்துடுறேன் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்றாரு. சிந்து வந்துட்டு நாங்கள் தப்பிக்க விடலை, எப்படியாவது ஏதாவது பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் சீக்கிரம் வாங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவா கிட்ட. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ கரெக்டாக இவங்களும் வந்துட்டு கிளம்புறாங்க. அந்த ரெண்டு பேர் கிளம்பவுமே என்ன பண்ணுறாங்கன்னா சிந்து அவங்க மாமியார் வந்துட்டு நீங்கள் இருங்க, நான் அந்த ஆட்டோவோட ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அந்த ஆட்டோக்காரங்களோட பின்னாடி போகிறாங்க. இவங்க வந்து சிவாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டு தகவல் சொல்லிட்டே போகிறாங்க இங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வராரு. வந்து விரட்டி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா அவங்கள அடி அடின்னு அடிச்சு சிவா வந்துட்டு வாங்கடா ஸ்டேஷன் போகலாம், போயிட்டு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இல்லை வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கும்போது ஸ்னேகா தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன ஸ்னேகா தான் இதை பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஷாக்காகிறாரு. ஆமாம் அவங்க தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து கோர்ட்டில் வந்து சொல்லுங்க, இல்லை ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. சரி நாங்கள் சொல்கிறோம், ஆனால் எங்கள் மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் வந்து ஸ்டேஷனில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷனில் சொல்லும்போது காரணம் ஸ்னேகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்தாங்களே, அடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களே குருவும் இன்னொருத்தரும், அவங்ககிட்டே வந்து சொல்லும்போது ஆமாம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் ஸ்னேகாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்ன நடக்க போகுது, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஸ்னேகாவை ஏற்றுக்குவாரா இல்லை இதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி விட்டுருவாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.